கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் நானும் இனிமேல் வரும் நாட்களில் நம்ம எலியா போல் கருத்தாக ஜெபிக்க பழகிக்கணும் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், வேதாகமத்திலிருந்து பாசத்துக்கு பாருங்க. எசேக்கியல் 34வது அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களையும் என் மேற்கின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இனிமேல் உங்கள் குடும்பங்களில் தமிழ்நாட்டில் அதிகமான மழை வரப்போகுது. கவலைப்படாதீங்க. இனிமேல் அபிஷேகத்தை மேலே அதிகமாக கர்த்தர் ஊற்ற போகிறாரு. தைரியமாக இருங்க. பாருங்கள், ஆமோஸ் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரை இன்னும் 3 மாதம் இருக்கும்போது மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து நிறைய கிராமங்களில் நீங்கள் போகும்போது மழை ஒரு இடத்துல பெய்யும், இன்னொரு இடத்துல மழை பெய்யாமல் இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், அதே போல தான், அதாவது எலியா என்ப மனுஷன் நம்ம போல் பாடுள்ள ஒரு மனிதன் தான். அந்த மனிதன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சேவை சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்ம ஜெபிக்கலாங்கலாம். கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற தமிழ்நாடு அளவில், இந்தியா அளவில், உலக அளவில் தேவனே இதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் மேலேயும் தேவன் ஆசீர்வாதங்களை ஊட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று வார்த்தைப்படி ஆசைப்பட்ட குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறையா. தெய்வமே, நீங்கள் மகிமைப்படுங்க. ஒவ்வொரு குடும்பம் மூலம் தலைமுறையாக சங்கீதம் 22:30 சொன்னது போல ஒரு சந்ததி அவர் சேவிக்கும் தலைமுறை ஆண்டுடைய சந்ததி என்னப்படும் என்று வார்த்தைப்படி இந்த பிள்ளைகளை மறுபடி கட்டி ஜெபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். மறுபடி பிள்ளைகள் ஆண்டவரே மறுபடி ஒப்பு கொடுக்க, மறுபடி ஜெபிக்க, மறுபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தாரும், பாதுகாத்தல், மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.